தேசத்திலே சீரழிந்து கொண்டிருக்கிறதான கலாச்சாரம் மாற நம்ம ஜோமன போகிறோம். தேசத்திலே கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம். இந்திய தேசத்திற்கென்று தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் வேதம் நமக்கு சிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாச்சார சீரழிவுகள் மாற்றப்பட்டு சரியான வாழ்க்கை மக்கள் வாழணும், வேதத்தின்படி வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலைக்கு ஆணும் பெண்ணும் திருமணம், இது முற்றிலுமாய் அருவருக்கக்கூடிய பாவம். இப்படிப்பட்ட இந்த நிலைமை தேசத்திலே மாற வேண்டும். இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றணும். ஆண் திருமணம், பெண் திருமணம். ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணணும், பெண்ணும் ஆணும் தான் திருமணம் பண்ணணும். ஆனால் இது எதிர்மாறாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா திருச்சபையில இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிலே ஒரு போதகர் இந்த ஆண் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டேன், இது வேதத்துக்கு புறம்பானது என்று சொன்னாரா. சொன்ன உடனே கோர்ட்டில கேஸ் போட்டாங்க அந்த போதகர் மேல. கோர்ட்ல கேஸ் போட்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் அந்த கோர்ட்ல உள்ள நீதிபதி சொன்னாரா, நாங்க இதை செய்வேன்னு நீங்க ஒரு முறை நீங்க சொன்னா நான் உங்களை விடுதலை பண்ணிருந்தேன்னு. அவர் சொன்னாரா, நான் இது செய்யவே மாட்டேன், அதற்கு நான் சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவிக்கிறேன். ஆணையும் திருமணம் பண்ணி வச்சு பெண்ணையும் திருமணம் பண்ணி வைத்து விட்டு நான் நரகத்துக்கு போவதை காட்டிலும் நான் இந்த சிறைச்சாலையிலேயே தண்டனை அனுபவித்து நான் பரலோகம் போகிறது எனக்கு மிகவும் நல்லது என்று தைரியமாய் சொன்னாராம். இன்னைக்கு தேசம் எங்க போய் கொண்டிருக்கிறது பாருங்க. வெளிநாட்டுல தான் நடக்குன்னு நினைக்காதீங்க. நம்முடைய இந்திய தேசத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி திருமணம் நடத்தி வச்சாதான் சபைக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை கர்த்தர் வெறுக்கிறார். ஓரின சேர்க்கை பாவம், இது கொடூரமானது. சோதோம் கொமோரா பட்டணம் அழிவிற்கான காரணமும் இதுதான். கடைசி நாட்களிலே லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் வருகை நாட்கள் இது சம்பவிக்கும் என்று சொல்லுகிறது. இந்த நிலைமை மாறுவதற்கு சபையாய் நம்ம ஜெபிக்கணும். தேசத்திலே ஓரின சேர்க்கை பாவம் மாறும்படியா எல்லாரும் ஜெபமனுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு வார்த்தை சொல்லி ஜெபமனுங்களே. ஆமென். நம்முடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். ஆண் திருமணம் மாற ஜெபிக்கிறோம், பெண் திருமணம் மாற ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒன்றாய் வாழுகிறதான இந்த அனுபவம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தூண்டுகிற ஆவிகள் ஆமென் அழிக்கப்படுவதாக. தூண்டுகிற ஆவிகள் ஆமென், பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகள் ஆமென், ஓரின சேர்க்கை பாவங்கள் எங்கள் தேசத்தை விட்டு மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் பெரியவர் மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறோம். சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது, சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெரியவர் பலத்த காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றட்டும் ஆண்டவரே. இயேசுவா, எங்களுடைய தேசம் அழிவுக்கான காரணம் இதுவா இருந்து விடக் கூடாது. சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய அக்கினியினால் அழிப்பதற்கு காரணம் இந்த பாவம் ஆண்டவரே. ஓரின சேர்க்கை பாவம் எங்களுடைய தேசத்தை விட்டு மாறட்டும், எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுப்பினாவே. ஆமென் ஆமென்.